மொறு மொறுன்னு சாஃப்டாக ஹோட்டல் ஸ்டைலில் தோசை இருக்கணுமா, இந்த ரேஷியோவில் மாவு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வீட்டில் 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. இதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு பார்த்துடலாமா? இது கடையில் வாங்கின இட்லி அரிசி. இது பார்த்திங்கன்னா 2 டம்ளர். 1 டம்ளர் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி, ரேஷனில் கொடுக்குற இந்த குண்டு அரிசி 2ம் சேர்த்து தான் நாங்கள் அரைப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிளாஸ், 1/2 கிலோ அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் 200 கிராம் இருக்கும். உளுந்து வந்து 300, ஏற்கனவே அதில் கொஞ்சம் இருக்குது. இந்த டம்ளர் ஃபுல்லாகவே இருக்குது. இது ஒரு 300. இது எங்கள் டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் டம்ளர் பிடிக்கும். தனித்தனியாக நாங்கள் ஊற வச்சு தான் அரைப்போம். கடையில் வாங்கின இட்லி அரிசி, ரேஷனில் கொடுக்குற குண்டு அரிசி, உளுந்து, இதெல்லாம் மட்டும்தான். இதை நல்லா இப்போ ஊற வைக்கணும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல தண்ணியில் எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க மொதல் தடவை. அப்புறம் 2வது தடவை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ அரைச்சி எடுத்துட வேண்டியதான். தோசையோட டேஸ்ட்டே மாவு அரைக்கிறதுல தாங்க. மாவு நம்ம எந்த அளவுக்கு ரேஷியோ எல்லாருமே போடுறோம், அரிசி உளுந்துன்றதுல தான். இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசை மொறு மொறுன்னு சாஃப்டாக. இப்போ மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு வைக்க வேண்டியதான். புளிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி, கல்லுப்பு சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு எந்த பதத்தில் இப்போ இருக்குதுன்னு பாருங்கள். புளிச்சதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா புளிக்கணும். மொத்தமாக சேர்த்து அரிசி உளுந்து எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 1.25 கிலோ கிட்ட அரைச்சிருக்கோம் மாவு. இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டு மாவு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான். தோசை கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. இனிமேட்டு நம்ம தோசை ஊற்றிட வேண்டியதான்.